الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. صدق الله العليم. அன்பும் அருளும் என்றும் குறையா நிறையுள்ள மெய்ப்பொருள் வல்ல அல்லாஹுக்கே அடியோனின் புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இருள் எனும் கரை அகற்றி மறை எனும் மதிப்புகற்றி மாக்களாய் வாழ்ந்தவர்களை மதிப்புமிக்க மாணிக்கங்களாய் மாற்றி அமைத்த மெய்ப்பொருளின் ராத்தினுடைய சிறாகிய ஈருலக இரட்சகர் இகம்பரம் போற்றும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்தும் சலாமும் உரைத்தவனாய் உணர்வாலும் உடலாலும் பொருளாலும் அன்னலாருடன் தோளோடு தோள் நின்று தியாகித்த உத்தம சஹாபாக்கள், பரிசுத்த குடும்பத்தினர்கள், தொடர்ந்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், இறை நேச செல்வர்கள், ஆத்ம ஞானிகள் எல்லோர் மீதிலும் குறிப்பாக மெய்நிலை கண்ட ஞானி இறை அன்பில் லகித்த பாணி மஹபூபே சுப்ஹானி மஹ்ஷூகே ரஹ்மானி ஹிந்திலே நூரானி குதுபுல் அக்தாப் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் ஏனைய நபிமார்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், ஷேகுமார்கள் அனைவர்கள் பேரிலும் வல்ல அல்லாஹ்வின் ஆசியும் அருளும் உண்டாவதாக என வேண்டியவனாய் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நவைத்துல் இத்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பள்ளிவாயிலே தரிபடுகின்றேன் என்ற நல்லியத்தோடு வருகை தந்து கொண்டிருக்கின்ற கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹும் எம் உயிரிழி மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி உத்தரவிட்டார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடந்தவர்களாகவும், என்னென்ன விடயங்களை தவிர்த்து நடக்கும்படி விலக்கல் செய்தார்களோ அந்த விடயங்களை தவிர்ந்த மக்களாகவும் ஆகுவதற்கு அடியோன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்தவனாக இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே, புனிதமான இந்த நேரத்திலே எங்களுடைய இந்த ஜும்மாவுடைய இன்றைய ஹுத்பா பிரசங்கத்துடைய தலைப்பு வழிகேடர்களின் தோற்றமும்
சிரியா மற்றும் முஸ்லிம் நாடுகளின் அழிவும் என்ற தலைப்பிலே எங்களுடைய உரை இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று உலகம் பூராகவும் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த முஸ்லீம்கள் வாழ்கின்ற இடங்களில் பெரும் பிரச்சினைகளும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களுக்கு பங்கம் வைக்கும் வகையிலே அந்நியவர்கள் காவிர்கள் முஸ்லீம்களை அழிப்பதும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அழிப்பதும் முஸ்லிம் பெண்மணிகள் சீரழிக்கப்படுவதும் சிறார்கள் கொன்று குமிப்பதும் இன்று சிரியாவில் நடக்கிறது என்றால் சிரியாவில் மாத்திரம் அல்ல, சிரியாவில் இருந்து, லிபியாவில் இருந்து, ஈராக்கில் இருந்து, ஏன் பர்மாவில் இருந்து, பலஸ்தீனத்தில் இருந்து, ஆப்கானிஸ்தானில் இருந்து, காஷ்மீரில் இருந்து என்று இஸ்லாமியர்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த முஸ்லிம் நாடுகள் அந்நியவர்களினால் அழிக்கப்படுகின்றனர். இஸ்லாமிய நாடுகளில் இருக்கின்ற செல்வந்தர்கள் கடத்தப்படுகின்றனர். இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன. இஸ்லாமிய சிறார்கள் சிறு வயதிலே கொல்லப்படுகின்றார்கள். முஸ்லிம்காகிய நாம், இஸ்லாமியனாகிய நாம் எங்களுக்கும் ஈமானிய உணர்வுள்ளவர்களாக ஒரு முஸ்லிம் நாடு தாக்கப்படுகின்ற பொழுது, ஒரு முஸ்லிம் நாட்டுடைய பெண் மக்கள், பெண்மணிகள் கற்பழித்து சீரழிக்கப்படுகின்ற பொழுது இஸ்லாமியனாக பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இஸ்லாமிய உணர்வும், இஸ்லாமிய ஈமானிய உணர்வும் இருக்க வேண்டும் சகோதரர்களே. இல்லை என்றால் அவர் ஈமானிய உணர்வில் இருந்து செத்து கிடக்கிறார் என்று அர்த்தம் சகோதரர்களே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஒரு காலம் வரும், யூஷிகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் ஆகிலத்து இலா கத்ஹா பின்னார். ஒரு காலம் வரும், இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு எதிரிகள் குரோதம் கொண்டிருப்பார்கள் என்று தெரியுமா? சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றவர் அருகிலே ஒருவர் வருகின்ற பொழுது வாங்கலையும் சாப்பிடுவோம் என்பதற்கு எவ்வளவு ஆவலாக அழைப்பாரோ அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களை, முஸ்லிம்களை கண்டால் அந்நியவர்கள், நசாராக்கள், யகூதிகளுக்கு அவர்களோடு சண்டை விட வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களுடைய சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்கின்ற அளவுக்கு, எந்த அளவுக்கு அவர்கள் முஸ்லிம்களோடு குரோதம் கொண்டிருப்பார்கள் என்றால், சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர் பக்கத்தில் இருக்கின்றவரை வாங்கலேன் சாப்பிடுவோம் என்று அழைப்பதை போன்று முஸ்லிம்களை பிரச்சினைக்கு அழைப்பார்கள் அந்நியவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அந்த அளவுக்கு அந்நியர்கள் முஸ்லிம்களை பிரச்சினைக்காக வேண்டி அழைக்கின்ற அந்த நேரத்திலே நாயகமே, இஸ்லாமியர்கள் குறைவானவர்களாக இருப்பார்களா, முஸ்லிம்கள் குறைவானவர்களாக இருப்பார்களா நாயகமே என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல், எம் உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை தோழர்களே, வல் ஹீனஇதுன் கதீர், உங்களை விட அதிகமானவர்கள் இருப்பார்கள். நீங்கள் 10,000 பேர், 15,000 பேர். அன்று முஸ்லிம்கள் கோடான கோடி மக்கள் இருப்பார்கள், இஸ்லாமியர்கள் கோடான கோடி மக்கள் இருப்பார்கள், அதிகமான முஸ்லிம்கள் இருப்பார்கள். இருந்தாலும் முஸ்லிம்களுடைய பலம் இருக்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளத்தில் இருந்து, வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு வருகின்ற தண்ணீரிலே நுரை ஏற்படும் அல்லவா, அந்த நுரையை போன்று இந்த முஸ்லிம்களுடைய பலம் ஆகிவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா? ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் வஹன் என்பது குடி போய்விட்டது, வஹன் என்பது குடி போய்விட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மல் வஹன், வஹன் என்றால் என்ன நாயகமே என்று கேட்டார்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹன் என்றால் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத்,
ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் உலகத்துடைய ஆசை, சொத்துக்களுடைய ஆசை, செல்வத்துடைய ஆசை, இஸ்லாமிய உணர்வை மறந்து பணத்தில் மோகம் கொண்டு பணத்திற்காக வேண்டியும் செல்வத்திற்காக வேண்டியும் சொத்துக்களுக்காக வேண்டியும் தொழில்களுக்காக வேண்டியும் மோகம் கொண்டு பணம் கிடைத்தால் போதும் என்று எப்பொழுது முஸ்லிம் துணிந்து விடுவானோ, பணம் தான் வாழ்க்கை என்று பணம் கிடைத்தால் போதும் என்று எப்பொழுது முஸ்லிம் துணிந்து விடுவானோ அன்றிலிருந்தே முஸ்லிம்களுக்கு அழிவு வந்துவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகராஹியத்துல் மௌத், மௌத் என்றாலே வெறுப்பு வந்துவிடும். மௌத் என்றால் பயப்படுவது வேறு. மௌத்து வரப்போகிறதே, நான் நல்லமல் செய்ய வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும் என்று மௌத்தை நினைத்து பயப்பட்டு இறைவனை அஞ்சி வணக்கம் செய்வது வேறு. மௌத் என்றாலே வெறுப்பு வந்துவிடும். நாம மௌத்தாகுவதா? நாம மௌத்தாகினா நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய சொத்துக்களுடைய நிலைமை என்ன, நாம என்று மௌத்துடைய வெறுப்பும் இந்த உலகத்துடைய மோகமும் வந்துவிடுமாக இருந்தால் முஸ்லிம்களுடைய அழிவை முஸ்லிம்கள் நோக்குகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள். பார்க்கிறோம் அல்லவா சகோதரிகளே, இஸ்லாமியர்கள் இன்று எப்படி இருக்கிறோம்? அதிகமானவர்கள் 2 வாரங்களுக்கு முன்னால் கேள்விப்படுகிறோம், எமது இலங்கை நாட்டிலே ஒரு இஸ்லாமியர் மனைவியை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு பணம் கிடைக்கிறதாம் என்பதற்காக வேண்டி பௌத்த துறவி மடத்திலே மகனை சேர்த்துவிட்டு மகன் அந்த பௌத்த காம வெறியர்களினால் அகப்பட்டு அந்த சிறுவர் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார் என்று பத்திரிகைகளிலே படித்தோம் அல்லவா? ஏன்? அவருக்கு பணம் கிடைக்கிறது என்பதுதான் அர்த்தம். இதே மாதிரி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். எத்தனையோ முஸ்லிம்கள் பேருக்கு முஸ்லிம் என்றால் எப்பயாவது அவர் பள்ளிக்கு வருவார், அல்லது மௌத்தாவினா பள்ளிக்கு கொண்டு போய் அடக்குவார்கள். வீட்டில் ஆயத்துக்கு ஒரு படம் ஒட்டப்பட்டிருக்கும் முஸ்லிம் என்பதற்கு அடையாளம். இவர் செய்கின்ற வேலை பணம் கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி மறைமுகமாக கிறிஸ்தவ ஆலயங்களோடு அங்கே சென்று தொடர்பாக இருப்பது, தன்னுடைய குடும்ப பெண்களை அழைத்து செல்லுவது, கோவிலுக்கு செல்லுவது. ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் இஸ்லாமிய முறைப்படி அவர்கள் இஸ்மாக்கள் செய்து கொள்ளலாம். கோவிலுக்கு செல்லுவது, ஐயர்களை கூட்டி வருவது, இதெல்லாம் குஃப்ரியத்துடைய அடையாளம் சகோதரிகளை. அல்லாஹ் பாதுகாப்பானார். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அல்லவா? இன்று உலகம் பூராகவும் பிரச்சினை, இஸ்லாமியர்களுடைய சகல விடயத்திலும் பிரச்சினை. சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் சிலர்களின் மூலமாக தோன்றும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களோடு இருந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ கேட்கிறார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், புகாரியிலே பாகம் 2 பக்கம் 1051வது ஹதீஸ். சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினா. யா அல்லாஹ், சிரியா நாட்டுக்கும் சிரியாவுக்கும் யமனுக்கும் பரக்கத் செய்வாயாக என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களோடு அன்று ஷாம் சஹாபாக்களும் யமன் சஹாபாக்கள் மாத்திரம் இருக்கவில்லை, அதிகமான சஹாபாக்கள் இருந்தார்கள். நஜிதுவாசிகளும் இருந்தார்கள். நஜிதுவாசிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களையும் எங்களுடைய ஊரையும் அந்த துஆவில் சேர்த்துக் கொள்ளுங்களேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது தடவையும் துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினா. யா அல்லாஹ், சிரியா நாட்டுக்கும் யமனுக்கும் பரக்கத் செய்வாயாக என்றே கேட்கிறார்கள். 3வது தடவையும் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஊரையும் சேர்த்துக் கொள்ளுங்களே நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜிதுவாசிகளை சேர்க்கவில்லை, யமனுக்கும் ஷாமுக்கும் அதாவது சிரியாவுக்கும் துஆ கேட்டார்கள். ஏன் நாயகமே எங்களுடைய ஊரை நீங்கள் சேர்க்கவில்லை என்றார்கள் அவர்கள். நஜித் என்றால் சவுதி அரேபியா என்கிறோம் அல்லவா? இந்த சவுதி அரேபியாவுடைய தலைநகரை இன்று ரியாத் என்கிறார்கள் சகோதரர்களே. இன்று அவர்கள் ரியாத் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், அன்று அதனுடைய பெயர் நஜித்.
அந்த நஜிதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே துஆ கேட்க சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எந்த ஊரை துஆ கேட்கும்படி என்னிடம் சொன்னீர்களோ, பரக்கத் செய்யும்படி இறைவனிடம் துஆ கேட்கும்படி சொன்னீர்களோ, அந்த ஊரில் இருந்துதான் கையை காட்டி சொல்லுகிறார்கள். அந்த ஊருடைய திசையை நோக்கி சொன்னார்கள். அந்த நஜிதில் இருந்துதான் ஷைத்தானின் கொம்புகள் உருவாகும், பெரும் பெரும் பித்தலாட்டங்கள் உருவாகும், இஸ்லாத்திலே பெரும் பெரும் பிரச்சனைகள் இந்த நஜிதில் இருந்துதான் உருவாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஜிதி வாசிகளும் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நஜித் என்பதை இன்று ரியாத் என்று மாற்றியிருக்கிறார்கள். இன்று உலகத்திலே நாம இலங்கையில் ஒரு ஆள் வாழ்ந்துவிட்டு சாதாரணமாக இருந்துவிட்டு வெளிநாடாவது போய் உழைப்போம் என்று போவார். போயிட்டு 2 வருஷம் போயிட்டு வந்தார் என்று சொன்னா, வந்த உடனே வரக்குள்ள சவுதி அரேபியாவில் வச்சு வழிகேடர்களுடைய கொள்கையை பரப்புவதற்கென்றே ஒரு தளம் ஒன்று வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே. வரக்குள்ள வழிகேடர்களுடைய பயான் கிடிகள்லாம் கொடுத்து போய் படியப்பா, ஃப்ரீ தானே, இலவசம் தானே, இவரும் அதை வாங்கி கொண்டு வந்தார் என்று சொன்னா, வீட்டை வந்த உடனே இவர் மௌலைமாரை விட பெரிய மார்க்கம் பேசுவாராம். சவுதியில அப்படி இல்லையே, இஞ்ஞான அது இருக்குது, சவுதியில அப்படி இல்லையே என்று சொல்லுவார். சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் கேட்கிறோம், சவுதி அரேபியா என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஃபிக்ஹ் துறை இமாம்களுடைய வரலாற்றிலோ தஃசீர் கலை இமாம்களுடைய வரலாற்றிலோ சவுதி அரேபியா என்று ஒரு ஊர் வருகிறதா? சவுதியை பின்பற்றுங்க, சவுதி என்று சொல்கிறோம் அல்லவா, வருகிறதா? இந்த சவுதி அரேபியா எப்படி உருவானது, இதனுடைய பின்னணி என்ன, இந்த பெயர் எப்படி வந்தது என்பதை கூட விளங்காத நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இன்று வழிகேட்டிலே சென்று கொண்டிருப்பதை கவலைக்குரிய இடமாக இருக்கிறது. சகோதரர்களே, வரலாற்று ஆசிரியர்கள், பெரும் பெரும் அன்றைய அறிஞர்களே சவுதி அரேபியாவுடைய வரலாற்றை இன்று துருக்கி அரசாங்கம் முதல் எகிப்து வரைக்கும் இன்று உண்மை வரலாற்று உடையத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஆரம்பத்திலே நாம் சிரியாவுடைய பிரச்சனை என்ன என்பதை பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி துஆ கேட்டார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினா, சிரியாவுக்கு பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ், யமனுக்கு பரக்கத் செய்வாயாக என்றார்கள். இந்த ஷாம், சிரியா என்பது சிரியா என்று குறிப்பிட்ட எல்லையோடு இருக்கிறது சகோதரர்களே. அன்று சிரியா என்றால் ஷாம் என்றால் பலஸ்தீன், ஆப்கானிஸ்தான் என்று, சிரியா என்பது இஸ்லாமியர்களுடைய பெரும் கொண்ட பரப்புள்ள ஒரு நாடு. சவுதி அரேபியாவும் இன்று பெரும் பரப்புள்ளதாக இருந்து சிறிய சிறிய நாடுகள் பிரிந்து சென்றிருக்கிறது அல்லவா. கத்தார் போன்ற நாடுகள் எல்லாம் புதிதாக உருவானதை போன்று சிரியா என்பது பெரும் கொண்ட பரப்புள்ள ஒரு நாடு. அந்த சிரியாவுக்குள் உட்பட்டதுதான் பலஸ்தீனும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ கேட்டார்கள்? சிரியாவுக்கு பரக்கத் செய்வாயாக என்று கேட்டார்கள் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் அருள்முறையிலே என்ன சொல்லுகிறான்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு. அல்லாஹ்வுடைய ரசூல், எம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற மக்காவிலே உள்ள அந்த கௌபா பள்ளிவாசலில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அவர்கள் இரவு நேர பயணம் செய்த விடயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களை அழைத்தவன் பரிசுத்தமானவன், தன்னுடைய அடியானை அழைத்தவன் பரிசுத்தமானவன். அது எப்படியான இடம், எங்கே அழைத்தான்? பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அந்த பலஸ்தீனத்திலே இருக்கின்ற
மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பள்ளிவாயல் சூழ உள்ள அனைத்தும் பரக்கத் பெற்றிருக்கிறது என்று அல்லாஹ் அருள்முறையிலே சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள், சிரியாவுக்கு பரக்கத் செய்வாயாக என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சிரியாவுடைய உள்ள பலஸ்தீனத்து பள்ளிவாசல் அது சூழ உள்ளது பரக்கத் பெற்றிருக்கிறது என்று. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனமும் இப்படி இறங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இப்படி துஆ கேட்க, யகூதிகள் நசாராக்களுக்கு ஒரு பொறாமை. இந்த ஊரை பற்றி, இந்த சிரியா பிரதேசத்தை பற்றி, இந்த பலஸ்தீனத்தை பற்றி அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லுகிறார். வத்தீனி வஸ்ஸைத்தூன், வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸைத்தூன், ஜெய்தூன் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். வதூரி சீனீன், தூர் சீனா மலையின் மீதும் சத்தியமாக என்று இறைவன் சொல்லிவிட்டு, வஹாதல் பலதில் அமீன், அபயம் அளிக்கக்கூடிய அந்த ஊரின் மீதும் சத்தியமாக. எந்த ஊர்? இன்று முஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள் அல்லவா, முஸ்லிம்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் அல்லவா, அந்த ஊரை பற்றித்தான் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகிறான். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இப்படி முஸ்லிம்கள் இங்கே தாக்கப்படுவது, அழிக்கப்படுவது, கொடியவர்களினால் கொண்டு குவிக்கப்படுவது, சிறார்கள் அழிக்கப்படுவது, பெண்கள் சீரழிக்கப்படுவது, இவைகளெல்லாம் இஸ்லாமியர்களில் உள்ள குரோதத்தினால், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு சிலர்கள் சதி செய்து முஸ்லிம்களை அழிப்பதற்கு வழிகட்ட கொள்கைகளை வைத்து அதன் மூலமாகவும் இன்று சிரியாவிலே ஷியா காவிர்களினால், இஸ்லாத்திலே அப்பாற்பட்ட ஒரு வழிகட்ட கொள்கையை உள்ளவர்களினால் சிரியா மக்கள் இன்று கொண்டு குமிக்கப்படுகிறார்கள். பலஸ்தீனத்திலே இஸ்ரவேலர்கள் யகூதி நசாராக்களினால் இப்படி அழிக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கின்ற இந்த விடயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த நஜிது பிரதேசத்துக்கு துஆ கேட்கவில்லையோ அந்த நஜிது பிரதேசம் என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்றைய சவுதி அரேபியாவுடைய ரியாத், இந்த ரியாத்தில் இருந்துதான், இந்த நஜிதில் இருந்துதான் ஷைத்தானின் கொம்புகள் உருவாகும், இஸ்லாத்திலே குழப்பங்கள் ஏற்படும், முஸ்லிம்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ஷைத்தானின் கொம்பு அந்த நஜிது பிரதேசத்தில் இருந்துதான் வெளியாகும் என்ற ஹதீஸ் வந்தவுடனே இன்று அந்த பெயரையே மாற்றிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நஜிதில் இருந்துதான் ஹிஜ்ரி 1111 ஆண்டு அப்துல் வஹாப் என்கின்ற ஒரு சாலிகான ஒரு நல்ல மனிதருக்கு 2 பிள்ளைகள் பிறக்கின்றன. அதிலே ஒருவருடைய பெயர் சுலைமான், அவர் நல்ல மனிதர். இன்னொருவர் பிறக்கிறார், அவருக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கிறார்கள். ஆனால் அந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்பவனை தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர் முன்னுக்கு வருவதனால் முஹம்மதை எடுத்துவிட்டு அன்றைய இமாம்களே இப்னு அப்துல் வஹாப், இப்னு அப்துல் வஹாப் என்றே சொல்லி வந்தார்கள். இன்று நாங்கள் வஹாபிகள் என்போம் அல்லவா, வஹாபிய நச்சு கொள்கைகள் என்போம் அல்லவா. இந்த இப்னு அப்துல் வஹாப் என்பவன் அன்று 1111 ஆண்டு நஜிது பிரதேசத்திலே பிறக்கிறான். சகோதரர்களே, இந்த இப்னு அப்துல் வஹாபின் மூலமாக இவன் பிறந்து இவன் பிரிட்டிஷ் உளவாளியாகிய ஹம்ரே என்கின்ற ஒருவர், இந்த பிரிட்டிஷ் உளவாளிகள், பிரிட்டிஷில் உள்ள யூத நசாராக்கள் எல்லாம் சேர்ந்து அன்றைய காலத்திலே ஒரு முடிவெடுக்கிறார்கள், முஸ்லிம்களை வளரவிடக் கூடாது, முஸ்லிம்களை குழப்ப வேண்டும், சண்டை திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும், ஃபித்னாக்களை உருவாக்க வேண்டும். இதற்கு ஒரே ஒரு வழி, முஸ்லிம்களிடம் போய் நாங்கள் நசாராக்களாக சென்று முஸ்லிம்கள்ட்ட சொன்னா முஸ்லிம்கள் நம்ப மாட்டார்கள், நம்மளில் ஒருவர் முஸ்லிம் ஆலிமாக உருவாக வேண்டும். நசாராக்களில் ஒருவர், யகூதிகளில் ஒருவர் முஸ்லிம் மத தலைவரில் ஒருவராக உருவாகி அதில் இருந்து முஸ்லிம்களை குழப்ப வேண்டும் என்று முடிவு செய்து பிரிட்டிஷ் உளவாளி ஒருவரை படிக்க சொல்லுகிறார்கள். குர்ஆனை, ஹதீஸை படிக்க சொல்லி இந்த பிரிட்டிஷ் உளவாளியோடு சேர்ந்து இந்த இப்னு அப்துல் வஹாபும் சேர்ந்து
சூத் மன்னன் என்கின்றவனை சந்திக்கிறார்கள். இந்த சூது மன்னன் என்பவன் ஆரம்பத்திலே ஆடு நடைகளை மேய்க்கக்கூடிய ஒரு காவலாளியாக இருந்தவன் இந்த சூது மன்னன். இவனுக்கு அரசியல் ஆசைகளை உண்டு பண்ணி, அரசியல் மோகத்தை உண்டு பண்ணி 3 பேரும் சேர்ந்து இஸ்லாமியர்களை கொண்டு குவிக்கிறார்கள். அன்று இஸ்லாமியர்களை கொண்டு குவித்து இந்த சூது மன்னன் என்பவர் ஹிஜ்ரி 1218 ஆண்டு இன்றைய சவுதி அரேபியா என்று சொல்கிறோம் அல்லவா, அவனுடைய பெயரை வைத்துத்தான் சகோதரர்களே சவுதி அரேபியா என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூது மன்னன் என்பவன் அரசியல் மோகத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களை எல்லாம் கொன்று குவிக்கிறார்கள். ஆரம்ப அகீதாவாகிய சுன்னத்து வல் ஜமா அகீதாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் கொன்று குமிக்கிறார்கள். இவர்களுடைய பிரச்சனையின் காரணமாக இஸ்லாமியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் எல்லாம் துருக்கி, எகிப்து, யமன் போன்ற நாடுகளிலே புலம்பெயர்ந்து கொள்ளுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோழர்களுடைய காலத்தில் இருந்து ஒவ்வொருத்தர்களாக வந்த நாயகத்துடைய குடும்பத்தினர்கள் அவர்கள்தான் அந்த கஅபாவுடைய ஆட்சியை செய்து வந்தார்கள். இந்த இப்னு சூத் என்கின்ற இந்த சூது மன்னனுடைய ஆட்சி வந்ததின் பிறகு அவர்கள் இவர்களுடைய தொல்லையின் காரணமாக வெளிநாடுகளிலே சென்று விடுகிறார்கள். சகோதரர்களே, இன்றும் கஅபாவுடைய சாவி துருக்கியுடைய கையில் இருக்கிறது. இந்த வரலாற்றை நாங்கள் ஒரு வரலாறாகவோ ஒரு சாதாரண விடயமாகவோ அல்ல, இன்று துருக்கி அரசாங்கம் கோடான கோடி அரபி கிதாபுகள், இங்கிலீஷ் புத்தகங்கள், அதே போன்று உண்மை வரலாற்றை இன்று உலகம் பூராகவும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, யாராவது சொல்லட்டுமே இவைகள் பொய் என்று. நாயகத்துடைய குடும்பத்தினர்களை எல்லாம் துரத்திவிட்டு இந்த இப்னு சூத் மன்னனுடைய பரம்பரை இன்று பரம்பரை மன்னராட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் யகூதி நசாராக்களுடைய அடிவருடிகள் என்பதற்கு ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று தெரியுமா? இன்று யுத்தம் நடந்ததல்லவா? சிரியாவில் மாத்திரமா நடந்தது? ஈராக்கில் நடந்ததல்லவா? பலஸ்தீனத்தில் நடந்ததல்லவா? லிபியாவில் நடந்ததல்லவா? எங்கேயாவது சவுதி அரேபியா தட்டி கேட்டதா? கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அமெரிக்காவோடு தொடர்பாக உள்ளவர்கள், யகூதி நசாராக்களோடு தொடர்பாக இருந்து கொண்டு முஸ்லிம்கள் அழிந்தாலும் சரி, பண மோகம், சொத்து மோகம், அரசியல் மோகம், இதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுது இஸ்லாமியனுடைய உள்ளத்திலே பண மோகமும் இந்த உலகத்துடைய ஆசையும், பணத்தினாலும் செல்வத்தினாலும் பெண் மோகத்தினாலும் இன்று முஸ்லிம் மன்னர்கள் என்ற பெயரிலே இஸ்லாமியர்கள் எப்படி அழிந்தாலும் பிரச்சனை இல்லை, நாம நிம்மதியாக இருந்தால் சரி என்ற ஒரு கோட்பாடிலே இன்று இந்த வழிகட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு காலம் இருந்தது, இஸ்லாமியர்கள் என்றால் ஒரு மரியாதை, முஸ்லிம்கள் என்றால் ஒரு மரியாதை. இஸ்லாமிய ஒருவரை கண்டால் ஒரு அந்நியவர் கூட சாரணம் அடிச்சு கட்டியிருந்தா அவர் மரியாதை செய்து கொண்டு செல்வார். ஆனால் இன்று அப்படியா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எந்த அளவுக்கு என்றால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸனது கஸ்ஸஹர், ஒரு வருடம் ஒரு மாதமாகவும், வஸ்ஸஹரு கல் உஸ்பு, ஒரு மாதம் ஒரு வாரமாகவும், வல் உஸ்பு கல் யௌம், ஒரு வாரம் ஒரு நாளாகவும், வல் யௌமு கஸ்ஸாஅ, ஒரு நாள் ஒரு மணித்தியாலமாகவும், வஸ்ஸாஅதி கஸ்ஸர்மதி பின்னார், ஒரு மணித்தியாலம் மிகவும் எளிதான ஒரு வினாடியை போன்று இருக்கும் வரை மறுமை நாள் வராது என்று சொன்னார்கள் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா, இப்பதானே நோன்பு வந்த மாதிரி இருந்தது, அடுத்த நோன்பு வரப்போகிறது என்று சொல்லுகிறோம். இப்பதானே ஜும்மாவுக்கு சென்றோம், அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து விட்டதா என்று கேட்கிறோம் அல்லவா. அல்லாஹு தஆலா காலத்தில் இருந்த பரக்கத்தை எடுத்து விட்டார், வாழ்க்கையில் இருந்த பரக்கத்தை எடுத்து விட்டார். தொழில் ஓடி ஓடி உழைக்கிறார். அன்று 10,000 சம்பளம் என்றால் அவர் பெரிய பணக்காரர். 5,000 செலவுக்கெடுத்து 2,000 மேல் மிச்சமாக வைத்து 3,000 அக்கவுண்ட்ல போடுவார். இன்று 50,000 அடித்தாலும் அவருக்கு போதாது. உழைக்கிறார்
ஆனால் பரக்கத்தில்லை என்கிறார். அவருடைய தொழிலில் சம்பாத்தியத்தில் இருந்த பரக்கத்தையும் அல்லாஹ் எடுத்து விட்டார். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, முஸ்லிம்கள் எப்பொழுது முஸ்லிம்களை காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டார்களோ, முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய உணர்வு எப்பொழுது அகன்று விட்டதோ, அன்று சஹாபாக்கள் ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு பிரச்சனை என்றால், ஒரு முஸ்லிமுக்கு ஒரு பிரச்சனை என்றால், உயிரே போனாலும் துணிந்து போராடுவோம் என்று கலிமாவோடு போராடியவர்கள் சஹாபாக்கள். அன்னை சுமையா நாயகி அவர்கள் தன்னுடைய அபத்திலே அம்பை எய்ய போகிறார்கள். இந்த கொடியவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கலிமாவை நீ சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். கணவன் முன்னுக்கு எதிரே வைத்து அபத்தில் அம்பு எரிந்தாலும் பிரச்சனை இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொன்னவர்கள் சஹாபாக்கள். இன்று நாம் பேரளவிலே முஸ்லிம்களாக எப்பொழுது வாழத் தொடங்கிவிட்டோமோ, இஸ்லாமியர்களுடைய சகல விடயத்திலும் அழிவுதான். அடையாள சின்னங்களை அழித்து விடுகிறார்கள் இஸ்லாமியர்கள். இன்று இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகளும் அழிக்கப்படுகிறது. காவிர்களே எல்லாவற்றையும் செய்கிறார்களா? ஒவ்வொன்றையும் எடுத்தால் இஸ்லாமியர்கள் பணத்துக்காக வேண்டி முஸ்லிம் தலைவர்களை காட்டிக் கொடுக்கிறார்கள். வீரர் சதாம் ஹுசைனை காட்டிக் கொடுத்தவன் முஸ்லிம் பணத்திற்காக, கடாபியை காட்டிக் கொடுத்தவன் முஸ்லிம். இன்று ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளலாம். ஒசாமா பின் லேடனை காட்டிக் கொடுத்தவன் முஸ்லிம். இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்கள் தான் காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய அடையாள சின்னங்களை முஸ்லிம்கள் தான் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது யூத யகூதி நசாராக்களுடைய கோட்பாடு சகோதரர்களே. இன்று முஸ்லிம்களிடத்திலே பல அமைப்புகள் தௌஹீத் ஜமாத் என்றும் ஒவ்வொரு இங்கிலீஷ் பேர்ல டிஎன்டிஜே, எஸ்எல்டிஜே, அந்த டிஜே, இந்த டிஜே என்று வைத்துக் கொண்டு நாங்கள் தான் இஸ்லாத்தை பரப்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இவர்களா இஸ்லாத்தை பரப்பினார்கள்? சகோதரர்களே, இன்று ஜாக்கிர் நாயக்கை பற்றி நாங்கள் இன்று பெருமையாக சொல்லுகிறார்கள் சில சகோதரர்கள். அவர் எப்படி பெரிசா இஸ்லாத்தை பரப்புகிறார் என்று. இன்று அவர் ஸ்டேஜில் இருந்து பேசினார், 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றதை நாம பெரிசா சொல்றோம் என்றால், அவருக்கு முன்னர் இருந்த எங்களுடைய இமாம்களுடைய நிலைமை என்ன? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹனபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீம் பேசினார்கள் என்றால் வந்தவர்கள் அத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்று விடுவார்கள். ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானவர்களை இஸ்லாத்துக்கு அவர்கள் அழைத்து விடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அடையாள சின்னங்கள், முஸ்லிம்களுடைய அடையாள சின்னங்களை முஸ்லிம்கள் பாதுகாப்பது அல்ல. யகூதி நசாராக்களுடைய வழி என்ன? முஸ்லிம்களை அழிக்க வேண்டும். புத்தர் பிறந்த இடம் எங்கே என்றால் பௌத்தன் அதை அடையாளமாக வைத்து கண்ணியப்படுத்தி வருகிறார். ஈசா நபி இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் எங்கே இருக்கிறது என்றால் கிறிஸ்தவர்கள் அதை கண்ணியமாக பாதுகாத்து வருகிறார்கள். இந்த உலகமே படைப்பதற்கு காரணமாகிய காருண்ய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இடம் எங்கே இருக்கிறது முஸ்லிமே என்று ஒரு அந்நியவன் வந்து மக்காவுல வந்து கேட்டானா. சவுதியில் இருக்கிறவன் அந்த இருக்கிற லைப்ரரிலாம் முகமது நபி பிறந்தாம் என்று மக்தபத்து மக்கத்துல் முக்கர்ரமா என்ற புத்தக சாலையை கொண்டு போய் காட்டினானா முஸ்லிம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுடைய அடையாள சின்னத்தை பாதுகாக்க கூடாது என்பது யகூதிகள், நசாராக்கள், இஸ்லாமியர்களோடு பொறாமை கொண்டவர்கள் ஏற்படுத்திய கொள்கை சகோதரர்களே. இன்று சவுதியில் அப்படி இருக்கிறது அல்லவா? ஏன் நம்மளுடைய பௌத்த நாடை எடுத்துக்கொள்வோம். இஸ்லாமிய இலங்கையிலே பௌத்த நாடில் அல்லவா எங்களுடைய நாடு. கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம்கள் சொரிந்து வாழுகிறார்கள், இஸ்லாமியர்கள் அதிகமானவர்கள் வாழ்கிறார்கள். ஏனைய மாகாணங்களில், ஏனைய மத்திய மாகாணம், ஏனைய ஊர்களிலே சிங்களவர்கள் பௌத்தர்கள் அதிகமானவர்களாக இருந்தால் ஒரு 300-400 குடும்ப முஸ்லிம்கள் இருப்பார்கள், வளைத்து பௌத்தர்கள் இருப்பார்கள். அங்கே பள்ளிவாசல்கள் இருக்கும், தர்காக்கள் இருக்கும், அங்கே சியாரம் இருக்கும், இறைநேசருடைய சியாரம் இருக்கும். அவருடைய
ஜியாரத்துடைய வரலாற்றை பார்த்தால் இத்தனாம் ஆண்டு பிறந்து இத்தனாம் ஆண்டு இந்த இடத்திலே அடக்கப்பட்டிருக்கிறார். கணக்கை பார்த்தால் 200 வருடம் பழமை வாய்ந்தது, 900 வருடம் பழமை வாய்ந்தது, 700 வருடம் பழமை வாய்ந்தது, ஏன் 1000 வருடம் பழமை வாய்ந்தது என்று அங்கே பதிக்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஜியாரங்களை, இஸ்லாமியர்களுடைய அடையாள சின்னங்களை அப்படியே அதெல்லாம் சிறுக்க கூடாது, அல்லாஹ் வணங்காம அவுலியா வணங்குறாங்க, கபரை வணங்குறாங்க என்று சொல்லி ஜியாரத்தை தரமட்டமாக உடைச்சி அப்படியே மூடி மண்ணெல்லாம் கூட்டி இருந்த மாதிரி வச்சா இது இஸ்லாமியர்களுக்கு செய்த சேவையா? இந்த வழிகட்டவர்களுடைய கொள்கை முஸ்லிம்களுக்கு குரோதம் செய்கிறார்களா? சகோதரர்களே, இன்று பௌத்தர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இஸ்லாமியர்களுக்கு 900 வருடம் பழமை வாய்ந்த ஒரு இறைநேசருடைய தியாரம் இருக்கிறது என்றால், முஸ்லிம்கள் 900 வருடம் பழமை வாய்ந்து இந்த ஊரிலே இருக்கிறார்கள் என்று முஸ்லிம்கள் ஆதாரமாக காட்ட முடியுமா? முடியாதா? அழித்து விட்டால் எப்படி காட்ட முடியும்? முஸ்லிம்கள் வந்தேறியவர்கள், வந்த மாதிரி குடி போயினவர்கள் என்று இன்று பௌத்தர்கள் சொல்லுவதற்கு காரணம் வைப்பவர்கள் யார்? காவிர்களா? முஸ்லிம்கள் தான். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று பௌத்தர்கள் அப்படியா இருக்கிறார்கள்? ஒரு சிறிய ஒரு உலக்கையை கண்டுட்டா போதும் அவனுக்கு. பழைய காலத்து ஒரு மலையால குடையப்பட்ட உலக்கையோ உருளையை கண்டுவிட்டால் உடனே இது எங்களுடைய பௌத்தர்கள் வாழ்ந்த இடம், புண்ணிய பூமி என்று சீல குத்தி விடுவார்கள். இஸ்லாமிய அவர்கள் ஏதோ அவர்களுடைய மார்க்கத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நம்மளுடைய மதத்தில் உள்ள அடையாளங்களை நாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த அழிவுகளுக்கெல்லாம் காரணம்தான் இன்று முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன. இன்று பார்க்கிறோம் அல்லவா, இலங்கையிலே பெரும் பெரும் பணக்காரர்களுடைய பெரும் கொண்ட வியாபார ஸ்தலங்களை அந்நியவர்கள் அழிக்கிறார்கள், தீ மூட்டுகிறார்கள், எரிக்கிறார்கள். பொறாமை. இஸ்லாமியர்கள் என்றால் பொறாமை. முஸ்லிம்கள் ஏன் வளர்கிறார்கள்? முஸ்லிம்கள் சொத்துக்களில் வளர்ந்திருக்கிறார்கள், கல்வியிலே வளர்ந்திருக்கிறார்கள், ஏன் சனத்தொகையிலும் முஸ்லிம்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இந்த பொறாமையை சகித்துக் கொள்ளக்கூடியாதவர்கள் இந்த பௌத்தர்கள், இந்த ஏனைய மதத்தவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை எப்படி அழிக்கலாம் என்று சதித்திட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நகைச்சுவையான விடயம் என்னவென்று தெரியுமா சகோதரர்களே? உலகத்திலே இஸ்லாமியர்களை எதிர்த்து பலர்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். இலங்கையில மாத்திரம்தான் பௌத்தர்கள் பிக்குமார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்த ஆர்ப்பாட்டத்தில் அல்லாவுக்கு பொம்மை கட்டியவர்கள். உலகத்தில முஸ்லிம்களை எதிர்த்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாவுக்கு பொம்மை கட்டி அல்லாண்டு எழுதி பத்த வைத்தவர்கள் பௌத்த பிக்குமார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியாக ஆகுவதற்கெல்லாம் காரணம் இஸ்லாமியர்களிடத்திலே ஈமானிய உண்மையான உணர்வு இல்லை. முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம் என்ற உணர்வு இல்லை. எப்பனான ஒரு நாளைக்கு ஒரு மையத்துக்கு விட்டு போவார், அப்பயாவது அவருக்கு அந்த மௌத்துடைய சிந்தனை வரும் என்றால் இல்லை. நாம் எப்படி வாழ்கிறோம், என்னுடைய கொள்கை என்ன? இன்று யூத நசராணிகளுடைய கொள்கை, இந்த வழிகட்ட போலி தௌஹீத்வாதிகள் இன்று புது புது கொள்கைகளை உருவாக்கி முஸ்லிம்களை கேவலப்படுத்தி முஸ்லிம்களை வழிகேடர் என்பதற்காக வேண்டி சுன்னத்தான காரியங்கள் சியாரம் நாம் செய்கிறோம். கபுர போய் யாரும் வணங்குறல்ல, நாம கபுர போயிட்டு அவுலியா நீங்க அல்லாமாய் ஓடார் என்று கும்புறல்ல. சியாரம் போவது சுன்னத், அவ்வளவுதான். ஆனால் கபுரு வணங்கியல் என்று பட்டம் கொடுத்து அறியாத மக்களும் அதை விளங்கி வழிகேடுதானே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்று அஹ்ஸாப் யுத்தத்தின் போது இஸ்லாமியர்களை இஸ்லாத்தோடு போராடுவதற்காக வேண்டி அன்று கொடிய காவிர்கள் 10,000 பேர் வருகிறார்கள். அன்று முஸ்லிம்களுடைய தொகை எத்தனை இருந்தது என்று தெரியுமா? மதீனாவிலே 3000 பேர். மதீனாவிலே 3000 பேர். அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறார், وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ الَّذِينَ فِي قُلُوبِهِم مَرَضٌ مَا وَعَدَنَا اللَّهُ وَرَسُولُهُ إِلَّا غُرُورًا. உடனே இருந்த நாயகம் சஹாபாக்களோடு இருந்த சில முனாஃபிக்குகளுக்கு உடனே முனாஃபிக்கை அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள், நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். உடனே சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் அருள்மறையிலே,
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதில் எங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர வேறொன்றுமே கிடைக்கவில்லை என்றார்களாம் அந்த முனாபிக்கீன்கள். இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நாயகத்தை வெறுத்தவர்கள். முஸ்லிம்கள் என்ன சொன்னார்கள்? சஹாபாக்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலம்மா ரஅல் முஃமினூன், 10,000க்கு மேற்பட்ட படையினர்கள் வந்தால் எப்படி இருக்கும்? மூமின்கள் பார்த்துவிட்டு சொன்னார்களாம், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுக்கு வாக்களித்த உண்மையான விடயம். நாங்கள் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வும் எங்களுக்கு உண்மையே சொன்னார்கள். வமா ஸாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா, எங்களுடைய ஈமான் எப்பொழுதும் அதிகரித்துக் கொண்டே இருக்குமே தவிர குறைய மாட்டாது மூமின்கள் சொல்லுகிறார்கள். இன்று இஸ்லாமியர்கள் படையை வைத்தோ ஒரு பிரச்சனையை வைத்தோ ஆட்களை வைத்தோ முடிவெடுப்பது என்றால் அது முஸ்லிம்களுடைய பண்பு அல்ல என்பது இந்த திருமறை வசனம் எமக்கு சுட்டிக்காட்டுகிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பசியின் காரணமாக வயிற்றிலே கல்களை கட்டிவிட்டு சஹாபாக்களும் கல்களை கட்டிவிட்டு இருந்த பொழுது பெரும் பாறை ஒன்று குறுக்கிட்ட அந்த நேரம் அந்த பெரும் பாறாங்கல்லை என்ன செய்வது என்று அந்த பாறாங்கல்லை உடைப்பதற்கு சஹாபாக்கள் நாயகத்தையும் உதவிக்கு அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பாறாங்கல்லை உடைப்பதற்காக வேண்டி ஓங்கி பிஸ்மில்லா என்று அடிக்கிறார்கள். அது இரண்டாக பிளக்கிறது. புலந்து அந்த நேரத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஷாம் சிரியா வெற்றி கொள்ளும், சிரியா வெற்றி கொள்ளும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது முன்னறிவிப்பு செய்தார்களோ மறைவான இல்மு இல்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த வழிகட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே அந்த சிரியா வெற்றி கொள்ளப்படுகிறது. பலஸ்தீனத்திலே அந்த பைத்துல் முகத்தஸுடைய சாவியை எடுப்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸல்லாஹு லனா பில் இஸ்லாம், நாங்கள் இஸ்லாமியர்கள், எங்களுக்கு கண்ணியம் தந்ததே இஸ்லாம், நான் ஒரு முஸ்லிம், எனக்கு கண்ணியம் தந்ததே இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் என்று சொல்லிக்கொண்டு செல்லுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவுஃப் இப்னு மாலிக் என்கிற சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்துக்கு சென்று சலாம் சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிவிட்டு யார் என்று கேட்கிறார்கள். நான் அவுஃப் நாயகமே என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அனுமதித்தார்கள். அவர் சென்றவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி சொன்னார்கள். 6 அடையாளங்களை பற்றி சொல்லுகிறார்கள். அதிலே முதலாவது சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வலுஹுன்ன மௌதி, முதலாவது அடையாளமே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதுதான் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்ன உடனே இந்த சஹாபி அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மரணம் வரப்போகிறதா என்று அழுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறுதி தூதராக வந்ததே மறுமை நாளுடைய முதல் அடையாளம். சகோதரர்களே, சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மௌத் எப்படி முதலாவது அடையாளமோ அதே மாதிரி தான் பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் மறுமை நாளுடைய அடையாளத்தில் ஒன்று என்றார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று இந்த அளவுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன பிரதேசத்திலே இன்று இந்த கொடியவர்கள் யூத நசாராக்கள் இஸ்ரவேலர்கள் இன்று அந்த பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய முதல் கிப்லா பள்ளி வாயிலை சூழவும் வரக்கத்துள்ளது என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறான் அல்லவா? என்னவாக இருக்கும் என்று இன்று பெரும் மடுவுகளையும் பெரும் குழிகளையும் தோண்டி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால் தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எங்களுடைய சுன்னத்துவல் ஜமாத் என்பது இன்று நேற்று வந்ததல்ல. ஒவ்வொரு கொள்கையையும் எடுத்துக்கொண்டால்
இன்று இலங்கையில் இஸ்லாம் பரவியது என்றால் சிலர்கள் விளங்காமல் அந்த ஜமாத் உருவாகியது, இந்த ஜமாத் உருவாகியது என்று சொல்லுவார்கள். இலங்கையில் உள்ள பள்ளி வாயில்களை மொத்தமாக நாங்கள் கணக்கிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு மூல முடுகுக்க போனாலும் அங்கே இருக்கிற ஜும்மா பள்ளிவாட பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசல். எப்படி உருவானது? கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு ஆண்டு சொல்லுவார்கள். தௌஹீத் ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்றால் பிஜே என்கின்ற கெட்ட சைத்தான் என்பவனினால் இந்தியாவில் வைத்து உருவாக்கப்பட்டது என்பார்கள். அதே போன்று ஜமாத்தே இஸ்லாமி என்றால் அரசியல் லாபத்திற்காக வேண்டி அரசியல் கட்சியாக உருவாக்கப்பட்டது பாகிஸ்தானில் என்பார்கள். அதே மாதிரி தப்லீக் ஜமாத்தை கூட எடுத்துக்கொண்டால் அவர்களும் அவர்களுடைய சீர்திருத்தத்திற்காக வேண்டி 1942ஆம் ஆண்டு இந்தியாவிலே இலியாஸ் மௌலவி என்பதனால் உருவாக்கப்பட்டது என்பார்கள். அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத் யாரால உருவாக்கப்பட்டது யாரும் சொல்ல முடியுமா? அது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிறதே தவிர புதிதாக உருவாக்கப்பட்டது அல்ல. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று தெரியுமா? சவுதியை பின்பற்றுங்க என்பார்கள் சில சகோதரர்கள். சவுதிக்கு போயிட்டு வந்தா சவுதியில் இருக்குதா அப்படி இருக்குதா என்பார்கள். சவுதியை சேர்ந்த அரபியர்கள் இலங்கை மக்கள், நாம முஸ்லிம் மக்கள் போகிறோம் அல்லவா, நம்மள முஸ்லீம் என்று அவன் கவனிக்கிறானா? இஸ்லாமியனா நாம போறோம், பேர் அப்துல்லா என்று வச்சிருப்போம், இப்ராஹிம் என்று வச்சிருப்போம். சவுதிக்காரன் நம்மளை பார்த்துட்டு அஜமி அஜமி என்பார். என்னன்னு கேட்டா நாம அரபி அல்லையா, நம்மள வேறையாக பார்ப்பான், காபிர் மாதிரி. நாம சவுதியை பின்பற்றுங்கோ என்று சொல்லுகிறோம். கண்ணியமானவர்களே, அப்படி அவர்களுக்கு அஜமி என்றாலே பிடிக்க மாட்டாது. இது அபூஜஹில், உத்பா, ஷைபாவுடைய கொள்கை. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இன்று சவுதி அரேபியா இல்லாத ஏனைய நாடுகள் எல்லாம் கூடாது, பின்பற்றக்கூடாது என்றால் நாம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறோம். இன்னைக்கு உலகம் பூராகவும் குர்ஆனுக்கு அடுத்ததாக ஹதீஸ் என்றால் எல்லாரும் ஆதாரம் புகாரி புகாரி என்கிறார்கள். புகாரி இமாம் என்ன சவுதியில பிறந்தாலா? புகாரி இமாம் அவர்கள் சவுதியில பிறந்தாலா? சரி, சவுதி என்றுதான் எந்த ஹதீஸ் கிரந்தத்திலும் வரல, அல்லது அன்றைய காலத்தில் உள்ள ஊர்ல பிறந்தாலா? புகாரி இமாம் சவுதியிலும் பிறக்கவில்லை, புகாரி இமாம் அரபியும் இல்லை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஷ்யாவில் பிறந்திருக்கிறார். அரபியும் அல்ல. அரபி என்றால் அரபு பேசக்கூடியவர்கள். நாங்கள் தமிழ் பேசுகிறோம். நாங்க அரபியா இல்லை, முஸ்லிம், மதம் முஸ்லிம். ஆனா நாங்க பேசுற பேச்சு என்ன? தமிழ். நாம அஜமி. அரபியர்கள் என்றால் அரபி வம்சத்தை சேர்ந்தவர்கள், அரபி நாட்டிலே பிறந்திருப்பார்கள், பேசுவதும் அரபி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஷ்யாவிலே பிறந்திருக்கிறார். ரஷ்யாவிலே ஸ்பெஷிஸ்தான் என்கிற ஊர்ல பிறந்திருக்கிறார். அவர் அரபியும் அல்ல, அரபி பாட்டை பேசுகிறவரும் அல்ல, ரஷ்யா மொழி பேசுகிறவர். எங்கேயோ இருந்த ரஷ்யா, மக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் எவ்வளவோ தூரத்தில் இருந்த புகாரி இமாம் தொகுத்த ஹதீஸை தான் இன்று உலக முஸ்லிம்கள், ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் குர்ஆனுக்கு அடுத்ததாக புகாரி என்கிறார்கள். சவுதியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்றிருந்தால் புகாரி என்று யாரும் பின்பற்ற முடியாது. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்த முக்கியமான ஒரு விடயம்தான் இன்று ஹதீசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த வழிகட்ட சகோதரர்கள் இமாம்களை புறக்கணிக்கிறார்கள். ஷாஃபியா, ஹம்பலியா, மாலிகியா என்று கேவலமாக கலைக்கிறார்கள். நாம் கேட்கிறோம், புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஆண்டை பாருங்கள். மாணவர்கள், படித்த மாணவர்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். ஃபிக்ஹ் துறை இமாம்களுக்கும் ஹதீஸ் கலை துறை இமாம்களுக்கும் உள்ள கால அளவை பாருங்கள். இமாம் ஹனபி யார்? இன்றைய மௌலைமார்மாய் ஒரு ஆளா இமாம் ஹனபி இமாம்? 50க்கு மேற்பட்ட சஹாபாக்களிடத்திலே பாடம் படித்தவர். சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, 4 மதுஹபுடைய இமாம்களுக்கு பின்னால் அவர்கள் மரணித்து எவ்வளவு காலத்துக்கு பிறகுதான் ஹதீஸ்களை இமாம்கள், புகாரி இமாம், முஸ்லிம் இமாம்கள் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின் அதனால்தான் அவர்கள் ஃபிக்ஹ் துறையை எப்படி மதுஹபுடைய இமாம்கள் தொகுத்தார்களோ அதே மாதிரி தான் ஹதீஸ்களை இமாம்கள் ஹதீஸ்களை எமக்கு தொகுத்து தந்தார்கள். எல்லாம் இமாம்கள் கூடாது என்றால், இமாம்களை பின்பற்றுவது கூடாது என்றால் புகாரியை யாரும் ஆதாரம் சொல்ல முடியாது. அதை தொகுத்து தந்ததும் இமாம். குர்ஆனை ஆதாரம் சொல்ல முடியாது. குர்ஆனை இப்படி ஒரு வடிவிலே நாம் ஓதுகிற மாதிரி சஹாபாக்கள் வச்சு ஓதினாங்களா? ஹரக்கத்தெல்லாம் போட்டு ஓதினாங்களா? ஒன்று சேர்த்து வச்சிருந்தாங்களா? எல்லாரும் மொத்தமா எல்லா சஹாபாக்கள் விட்டையும் குர்ஆன் இருந்துச்சா?
அதை தொகுத்து தந்தவர்கள் இமாம்கள். இமாம்கள் இல்லை என்றால் எமக்கு இந்த குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவர்களையும் உன்னதமான நேர்வழியான அகீதாவிலே என்றும் நிலைத்திருந்து எங்கள் தந்தையினர்களும் உன்னதமான சுன்னத்துல் ஜமாத் அகீதாவிலே இருந்து மரணிக்க செய்து விடுவானாக. யா அல்லாஹ், எங்கள் ஊரிலே அருளையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் சொரிந்து விடுவாயாக. எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா ரப்பே, யார் யாரெல்லாம் பெரும் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யா ரப்பே, அன்னவர்களுடைய நோய்களை குணப்படுத்தி விடுவாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.